தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ அசோக் நகர்ல இருக்க Physio ஃபர்ஸ்ட் கிளினிக்ல இருக்கோம். பொதுவா முதுகு வலி, கழுத்து வலி இல்ல உடல் வலி அப்படின்னா நம்ம ஆர்த்தோ கிட்டயோ இல்ல பிசியோதெரபிஸ்டியோ போவோம். கைரோபிராக்டிக் தெரப்பி மூலமா இது எல்லாத்தையுமே அவங்க கியூர் பண்ணிருக்காங்க. கைரோபிராக்டிக் தெரப்பினா என்ன? யார் யாரெல்லாம் இந்த தெரப்பி எடுத்துக்கலாம்? அந்த மாதிரி நிறைய क्वेश्चंस இருக்கு. தெரபி சுரேஷ் கிட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ இந்த கைரோபிராக்டிக் தெரப்பி அப்படிங்கிறது வந்து பேரே வித்தியாசமா இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன? So it's a chiropractic is a more hands-on approach. ஸோ மோர் கையை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பேக் பெயின், நெக் பெயின் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஷோல்டர் பெயின் ஆர் வாட் எவர். ஸோ இது எல்லாமே எதுலேருந்து ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகுதுன்னு வி ஹேவ் டு அசஸ். ஸோ வாட் வி டூ இஸ் வி டூ த தரோ அசஸ்மெண்ட். அப்போ உங்களுக்கு ஜாயிண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கா? ஜாயிண்ட் இஸ் வேறு ரெண்டு போன் மீட் பண்ணுறது தான் ஜாயிண்ட். ஸ்பைனில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இப்போ ஷோல்டர்னா ஷோல்டர் ஜாயிண்டில் இருக்கலாம். ஸோ வி டூ அன் அசஸ்மெண்ட். அப்போ பார்க்கும்போது இப்போ ஜாயிண்ட்டில் ஏதாவது ஸ்டிஃப்னஸ் இல்லை அந்த ஸ்பைனில் ஏதாவது மிஸ்அலைன்மெண்ட், ஸோ நார்மல் ஸ்பைனில் இருக்கிறது போல அலைன்மெண்ட் மாறி இருந்துச்சுன்னா, ஆர் ஏதாவது டைட்னஸ் இருந்துச்சுனாலோ, இல்லை அது சுற்றி உள்ள மசில்ஸில் ஏதாவது டைட்னஸ் இருந்துச்சுனாலோ, வி யூஸ் அவர் ஹேண்ட்ஸ் டு புஷ் அண்ட் ரிலீஸ் இட். ஸோ தட் இஸ் மோர் கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஏஜ் க்ரைட்டீரியாலாம் ஏதாவது இருக்கா? இவங்க தான் பண்ணணும், இவங்க பண்ண முடியாது? டெஃபினெட்லி. சி இப்போ உங்களுக்கு வி டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ இந்த ஜாயிண்ட் கிளிக்கிங் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ த்ரஸ்ட் பண்ணி ஜாயிண்ட்டை கிளிக் பண்ணி நெக்கை கிளிக் பண்ணுறதோ இல்லை ஸ்பைனை கிளிக் பண்ணுறதோ. ஸோ அது எப்படின்னா ஓல்டர் பீப்புளுக்கு நம்ம பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க போன் டென்சிட்டி கம்மியாக இருக்குது. ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எனி ஒன் ஹூஸ் அபவ் 55, 60 தே ஆர் மோர் லைக்லி டு பி ஆஸ்டியோபோரோட்டிக் ஆர் ஆஸ்டியோபீனியான்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் போன் டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக த்ரஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணுற ஜாயின்ஸை கிளிக் பண்ணுற ட்ரீட்மெண்ட் வி வுட் அவாய்ட். பட் எங்கர் பாப்புலேஷன், ஸோ எனி ஒன் ஃப்ரம் 16 onwards up to 50, 55 if they are healthy. இப்போ நமக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாயிண்ட் வேணும் இல்லை எனி ஆர்த்தோபேடிக் பார்த்தோம் அப்படின்னா சர்ஜரி போவாங்க, இல்லைனா ஃபிசியோதெரப்பியில் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபிசியோதெரப்பியும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு நர்வ் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னா அந்த நர்வை கரெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் தான். ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஆர் இது வந்து கியூரபிள் இல்லை கண்ட்ரோலபிள் அந்த மாதிரி ஒரு செக்டாருக்குள்ளே வருமா எப்படி? See, definitely this is curable because நம்ம ஒர்க் பண்ணுற சோர்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பெயின் கில்லர் எடுக்கிறீங்கன்னா அது பெயினை மொத்தம் சப்சைட் பண்ணுது. இட் இஸ் நாட் சார்ட்டிங் அவுட் த ப்ராப்ளம். ஸோ தட்ஸ் வை வி டூ அ ப்ராப்பர் அசஸ்மெண்ட். ஸோ அந்த அசஸ்மெண்ட்டில் வி வில் ஃபைண்ட் அவுட் இப்போது நெக்கில் பெயின் இருக்குன்னா இப்போ நெக் பெயின் எதனால் வருது. ஸோ நெக்கை சுற்றி நிறையா மசில்ஸ் இருக்குது. யூ ஹேவ் யர் ட்ரபீசியஸ், ஸ்டர்னோக்ளைடோமாஸ்டாய்ட், நிறையா மசில்ஸ் இருக்குது. அதனால டைட்னஸ்னால வரலாம். எஸ்பெஷலி லாட் ஆஃப் பீப்புள் சிட்டிங், உட்காந்து ரொம்ப ஸ்லவுச் பண்ணி உட்காருது. அதேமாதிரி அப்பர் பேக்கில் டைட்னஸ் இருக்குதா. ஸோ வி டூ அன் அசஸ்மெண்ட் அண்ட் தென் அந்த சோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணுறோம். ஸோ நாட் பெயினை ட்ரீட் பண்ணல, வி ஆர் treating the problem. So what is causing the pain? So source of the problem. So that way it is very நீங்கள் சொன்ன மாதிரி long term relief will be good provided patient வந்து நம்ம சொல்கிற ப்ரோட்டோக்காலையும் ஃபாலோ பண்ணணும். அப்போது ஒரு பாஸ்சர் கரெக்ட் பண்ணுறோம்னா அந்த பாஸ்சர் அவங்க மெயின்டைன் பண்ணணும். திருப்பி அதே மாதிரி பழைய மாதிரி ரொம்ப ஸ்லவுச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா தென் த சான்சஸ் ஆர் த பெயின் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போயிட்டோ இல்லை ஒரு ஆர்த்தோ கிட்ட போயிட்டோ தான் உங்ககிட்ட வராங்க ஒரு சொல்யூஷனுக்காக அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு டாக்டரை மீட் பண்ணி அவங்க சொல்கிற டெஸ்ட்டெல்லாம் எடுத்து ஆல்ரெடி ஒரு மெடிக்கேஷன் போயிட்டு, ஸோ அது ஒரு 6 months ஒரு 7 months அவங்க அந்த ப்ராசஸில் தான் இருந்திருப்பாங்க இல்லையா? இப்போ எகெயின் இங்கே வந்து நீங்களும் எல்லா அசஸ்மெண்ட்டும் எடுக்க சொல்கிறீங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்கிறீங்கன்னா அதை வந்து அந்த பேஷண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? டெஸ்ட் நம்ம எடுக்க சொல்கிறது இல்லை. வி டோன்ட் ரிலை ஆன். இப்போ எம்ஆர்ஐ ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்கன்னா தட்ஸ் ஃபைன். ஸோ வி வில் டேக் தட் as an additional evaluation அதை யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ரே ஆர் எம்ஆர்ஐ பேஷண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் பெட்டர். பட் நாங்கள் வந்து டேரெக்டாக பேஷண்ட்ஸுக்கு வந்து வி டோன்ட் ரெஃபர் தம் ஃபார் எம்ஆர்ஐ அன்லெஸ் இஃப் இட் இஸ் இண்டிகேட்டட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சம் பேஷண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது நார்மல் பெயின் இருக்காது. ஸோ லாஸ்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் 2 months பேக் வி saw a patient, யங் guy. அவர் இந்த மாதிரி நெட்டில் பார்த்துட்டு வந்து he wanted only upper back pain. ஸோ அவருக்கு கேட்டது என்னென்னா, எனக்கு த்ரஸ்ட் பண்ணி விடுங்க, அந்த ஜாயிண்ட்டை லூஸ் பண்ணி விடுங்க, எனக்கு ஃபீல் ஸ்டிஃப். பட் நம்ம ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது இட் வாஸ் இன் த கேஸ். அவருக்கு வந்து பைலாட்ரல் ரெண்டு கையிலையுமே பெயின், டிங்லிங் நம்னஸ், கால்லெல்லாம் டிங்லிங் நம்னஸ். அது என்னென்னா இட் இஸ் மோர் த கார்ட் லீஷன். ஸோ சென்ட்ரல் இப்போ பிரெயின்லேருந்து வரதான் அந்த முதுகு தண்டு ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்ட்லேருந்து வரது தான் நர்வ்ஸ். ஸோ வெளியில் உள்ள நர்வ்ஸில் இம்பிஞ்ச்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம ட்ரீட் பண்ணலாம். பட் சென்ட்ரல் கார்ட்லேயே கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா தென் we have to first examine why it's happening. அது நம்மளோட ட்ரீட்மெண்ட் கிடையாது, நம்ம ரோல் கிடையாது. So then we immediately sent him for an MRI and the MRI picked up a tuberculosis of the spine. So he had அந்த ஒரு போனே அரிச்சிருச்சு ஒரு லெவலில். ஸோ
That is one thing. So we send people based on, we do an examination. இப்போது எம்ஆர்ஐ எக்ஸ்ரே எல்லாமே இருக்குன்னா இட் இஸ், நீங்கள் இப்போ டாக்டர்ஸ்ட்டை கேட்டாலும் இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குமே தவிர தட் இஸ் நாட் த மெயின் திங். தேர் இஸ் ஒரு சேயிங் இருக்குது இங்கிலீஷில், ட்ரீட் த பேஷண்ட் நாட் தி ஸ்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்தாலும் எனக்கு ஒரு ஸ்கேன் எடுத்தாலும் மோரலஸ் வில் ஹேவ் சேம் சேஞ்சஸ். பட் அது இப்போ இந்த டிஸ்க் நிறைய லெவலில் டிஸ்கில் பல்ஜஸ் இருக்கும், ப்ரொலாப்ஸ் இருக்கும், பட் எல்லாமே பெயின் கொடுக்குதுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, நான் அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நிறைய பேருக்கு இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கு, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. அது சர்ஜரி வரைக்குமே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சர்ஜரி வேண்டாங்கிறவங்க இந்த ஃபிசியோதெரப்பிலையோ இல்லை எக்ஸசைஸ்லையோ அதை மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம்லாமும் நீங்கள் வந்து yes we do see most of the, இப்போ if you look at the literature, இப்போ கூகுள்லாம் இல்லை பட் ஜென்ரலாக லிட்ரேச்சர் படிச்சிங்கன்னா lot of 90% of the disc will get better with conservative management. சர்ஜரி ஒரு 5% தான். பட் சர்ஜரி, இமீடியட் சர்ஜரி இண்டிகேஷன் வந்து இந்த ரெட் ஃப்ளாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது ஒரு பேக் பேஷண்ட் சிவியர் பேக் பெயினோட வர்றாரு, பட் அவருக்கு இந்த பிளாடர் போல் மூவ்மெண்ட், இப்போ யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவர் நார்மல் யூரினேஷன் போய்கிட்டே இருக்குது, இல்லை இஃப் ஹி வாண்ட்ஸ் டு கோ டு தி டாய்லெட் இஸ் நாட் ஏபிள் டு கோ. ஸோ தட் இஸ் அந்த கார்டில் லீஷன், அந்த சென்ட்ரல் ஸ்பைனல் கார்டு நான் சொன்னேன், அதில் கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் ரெட் ஃப்ளாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இமீடியட்டாக தே ஹாவ் டு கோ ஃபார் சர்ஜரி. ஆர் இஃப் தேர் இஸ் எனிதிங் எல்ஸ், ஒரு டியூமர் இருக்குது, கட்டி இருக்குது ஸ்பைனுக்குள்ளே, ஸோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா தென் தட் இஸ் அன் எமர்ஜென்சி ப்ரொசீஜர் ஃபார் சர்ஜரி. அப்படி இல்லைன்னா யூஸ்வலி வித் ரெஸ்ட் அண்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஃபிசியோ அண்ட் கைரோப்ராக்டிக் டீம் ட்ரீட்மெண்ட்லேயே வி கேன் கெட் தட் பெட்டர். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அந்த ஒரு உங்களோட ஹேண்ட்ஸ் வச்சு பண்ணுறோம். நீங்கள் இன்டேக்குலாம் மெடிசின்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, வி டோன்ட் டூ. ஓகே, we don't do give medication. ஓகே. இப்போ பீப்புள் வித் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, இப்போ டயபெட்டிஷியன்ஸ் இருப்பாங்க, டயபெட்டிக்ஸ் அப்படி இல்லைனா வந்து ஆர் லைக் டெலிவரி டைமில் எதுவும் ப்ராப்ளம் வந்திருக்கு, ஒரு டெலிவரி பண்ண மதர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க, இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களாம் இதை பண்ணலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கு? Pregnant ladies, no, we can't because of the, as you know, the fetus. So pregnant ladies, post pregnancy we can see patients. அது பிரச்சனை இல்லை. Diabetes is not a contraindication. டயபிட்டிஸ் பீப்புள் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது, பண்ணலாம், இப்போ அது பிரச்சனை இல்லை. வாட் வி லுக்கிங் இஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். இப்போ ரீசன்ட் ஃப்ராக்சர், இப்போ ஒருத்தருக்கு ஷோல்டரில் ஃப்ராக்சர் ரீசெண்டாக தான் இருக்குது, யூஸ்வலாக ஃப்ராக்சர் ஹீலிங் டைம் 4 to 6 weeks அப்பர் லிம், அப்போ கையில் தான். ஸோ அந்த டைமுக்குள்ளே அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண முடியாது. நல்லா ஹீல் ஆனதுக்கப்புறம் we can do some these type of treatments. அதே மாதிரி இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னு கேள்விப்பட்டு போய், அது ஒரு கண்டிஷன், அதில் வந்து ஜாயிண்ட்டே அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாயிண்ட்ஸ்லாம் நம்ம புஷ் பண்ண முடியாது. திஸ் ஒன் ஆஃப் த கால்டு ஆங்க்லைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு சொல்லுவாங்க, வேறு ஜாயிண்ட்டே ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஜாயிண்ட் சுற்றி உள்ள லிகமெண்ட்ஸ், அந்த ஜவ்வுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே போனாக ஆக்சுவலாக மாற ஆரம்பிச்சிடும். தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கண்டிஷன் தட் ப்ரோக்ரெசிவாக அது அப்படியே ஆகிட்டே தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஒன் ஹெல்ப். அதேமாதிரி சென்ட்ரல் கார்ட் லீஷன் நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஸ்பைனல் கார்ட்லேயே கம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி, 2 கையிலையுமே பெயின் இருக்குது, டிங்லிங் இருக்குது, நம்னஸ் இருக்குது, 2 கால்லையுமே பெயின், டிங்லிங், நம்னஸ், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் we have to be, that is all contraindicated. ஸோ நம்ம பண்ண முடியாது அந்த மாதிரி. இப்போது ஒரு பெயின் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு போஸ்டர் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட கரெக்ட் பண்ணுவீங்க. இப்போ ஒரு மாதிரி ஹஞ்ச் பேக்லாம் இருப்பாங்க. எஸ் பட் அப்படி இருந்தாலும் பெயின் இருக்கும், பெயின் இல்லாமல் இருக்காது, பட் தே வில் யூஸ்வலி ஹேவ் பெயின். ஓகே, இப்போது ஒரு ப்ராசஸ்க்கு வராங்க, இல்லை ஒரு ப்ரொசீஜருக்கு வராங்கன்னா, ஸோ ஒரு மினிமம் டு மேக்ஸிமம் ஒரு டியூரேஷன் இருக்கும் இல்லையா, அது சரியான டியூரேஷன் அது எப்படி? See, we try to keep it as minimum as possible. So usually இப்போ பேஷண்ட் அசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் we get an idea about how many sessions, but usually we see people between 5 to 7 sessions. But from 1 or 2 days they will have improvement. So what we are looking for is a significant improvement. So pain இருக்குது, 80% better ஆகும்னா then that will take some time. Okay. But even after 1 or 2 sessions, but that is again அந்த பெயினோட severity, I mean the problem ஓட severity பொறுத்து. Exactly. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி you hit the nail on the head. So இப்போ பெயின் அக்யூட் ப்ராப்ளம் கொஞ்ச நாள் தான் பெயின் ஸ்டார்ட் ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னா then it takes less sessions. Some people come with 10 years of pain, so that takes a bit longer. So it depends on how long the pain is there for. So how affordable you are? இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம் அப்படிங்கும்போது இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் ஆர் எல்லாருமே இருக்காங்க. So it is not, we are not like super expensive, I think. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு தான் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வரும், அதில் நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறது அப்படிங்கும்போது ப்ரொசீஜர் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? இப்போ யூஸ்வலாக நம்ம இப்படி கையில் இப்படி பண்ணுறோம், இந்த நட்டு உடைக்கிறது சொல்லுவாங்கல்ல, அதுவே ஒரு சில பேருக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? இல்லை கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ வென் வி ஒர்க் ஆன் த மசில் தேர் வில் பி சம் டிஸ்கம்ஃபர்ட். பட் ஜாயிண்ட்டில் கிளிக் பண்ணும்போது பெயின் இருக்காது ஆக்சுவலாக. பட் அது பார்க்க தான் ரொம்ப ரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேசுகிற மாதிரி இந்த ஸ்பைனல் கார்டில் வலிக்குது இல்லை இந்த டிஸ்க் பல்ஜ் அப்படிலாம் இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, அதை எங்களுக்கு காட்ட முடியும்?
Yeah, sure, sure. See, well, first we'll explain with the model, with the spine model. So, so, so as I said, so this is the spine. So the front head here, pelvis இடுப்பு இந்த இடம். So you have the spine here. So spine is not a straight one. Sideல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு curvature, shape curvature இருக்கும். So as நான் சொன்ன மாதிரி, there will be some misalignment in the spine which is causing the problem, or stiffness in the spine. இப்போ later, இப்போ recent what we see is a lot of stiffness around this upper back. ஏன்னா a lot of people இப்போ கொரோனானால everyone is working at home and they are working long hours. And one more thing is அவங்க ப்ராப்பராக உட்காந்தும் ஒர்க் பண்ணுறதில்ல, சேரில் உட்காந்து பண்ணுறாங்க, சோஃபாவில் பண்ணுறாங்க, படுத்துட்டு பண்ணுறாங்க. ஸோ எஸ்பெஷலி நெக் அண்ட் அப்பர் பேக் இந்த ஏரியா thoracic ஸ்பைன் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 7 வந்து எலும்பு வந்து நெக்குக்கு, அடுத்து 12 வந்து thoracic சொல்லுவோம். ஸோ இந்த அப்பர் பேக் தான் ரொம்ப பெயின், ரொம்ப ஸ்டிஃப்னஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்லவுச்சிங். ஸோ வாட் வி டூ இஸ் யூஸ் அவர் ஹேண்ட்ஸ். ஸோ வி obviously do an assessment. ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு எந்த ஜாயிண்ட் ஸ்டிஃபாக இருக்குது, இல்லை ஃபியூ ஜாயிண்ட்ஸ் கேன் பி ஸ்டிஃப். ஸோ obviously இப்போ பேஷண்ட் இப்போ படுத்துக்காருன்னா we use the hands to squeeze and then ஸோ எந்த லெவல் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் எங்கே பெயின் இருக்குது ஆர் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, தென் we use the hands to squeeze and then thrust it. So by thrusting what you are doing is loosening of the joint. இங்கே சைடில் அந்த ஃபெசட் ஜாயிண்ட் இருக்குது, ஸோ அது எல்லாமே லூசன் ஆகும். ஸோ வேர் அப்போ லூசன் அப் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த மூவ்மெண்ட் வில் பி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ தட் வே தே கெட் பெயின் ரிலீஃப். ஸோ the clicking is coming from these joints only, the snapping sound. Usually it is because there's a lot of evidence to say that அந்த இப்போ synovial fluidன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஜாயிண்டில் இருக்கும். அந்த ஜாயிண்டில் இருக்க there are gas bubbles in the joint. So when you thrust a joint and the gas bubble pop ஆகிறதுனால தான் you get that clicking sound. That is the widely accepted thing. Raghu is our patient, so he's been having some upper and lower back pain. So on obviously assessment நம்ம பண்ணியாச்சு. So we found some areas which is stiff. So first I'm going to what we're going to do is to loosen up the upper back. So அதை ஜாயிண்ட் மாத்திரம் லூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ டைட்டாக பிடிச்சிக்கோங்களேன் ரகு. This one as well. Okay, no, right. So we'll roll him towards me. So we know this is the area he is a bit stiff around the mid-thoracic. So I'm going to put my hand around that region. Tight up here. Next one, side la padunga irukku. So facing me. So again he is a bit stiff in the lower part ling konjam stiffness irukku. So இந்த கை இந்த கால் நீட்டிக்கோங்க. ரைட், கையை வச்சுக்கோங்க. Okay, so the last, now we're going to look at the neck also. So நெக்கும் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கு. லூஸ் ஆவிடுங்க, டோன்ட் டைட். நம்ம பாடி எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டட், நம்மளோட நர்வ்ஸ்லேருந்து போன்ஸ்லேருந்து அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்ம தெரியாமல் ஒரு போஸ்டரில் உட்காந்தாலோ இல்லை தெரியாத ஒரு மருந்து சாப்பிட்டாலுமே நமக்கு அவ்வளோ ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஜாயின்ஸ் வச்சு மசில்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராதா, இல்லை இங்கே இந்த ஜாயிண்ட்டை டச் பண்ணால் அங்கே அது எஃபெக்ட் ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இருக்காதா? அதே யூஸ்வலி இது சைடு எஃபெக்ட் இருக்காது. பட் நம்ம ஏன் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ டு ரெஸ்டோர் த நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி இல்லையா. ஸோ இப்போது நம்ம சும்மா நார்மலாக ஒர்க் பண்ணுற ஜாயிண்ட்டை வி ஆர் நாட் கோயிங் டு டூ எனிதிங். இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது எந்த ஜாயிண்ட்டில் ஸ்டிஃப்னஸ் இருக்குது ஆர் மிஸ்அலைன்மெண்ட் இருக்குது. ஸோ வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ் டு அலைன் இட் பேக் ஆர் லூசன் அப் த ஜாயிண்ட். ஸோ அது ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியதை அது பண்ணாமல் இருக்குது அந்த ஜாயிண்ட். ஸோ டைட்டாக இருக்குது அல்லது ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ நார்மல் அது மூவ்மெண்ட்டை ரெஸ்டோர் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ தேர் பை தே ஒன்ட் பி எனி சைட் எஃபெக்ட், பட் ஆப்வியஸ்லி தே வில் பி சம் டிஸ்கம்ஃபர்ட். ஸோ பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் பெயின் இருக்கலாம், that will settle down within 24 hours time. என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்க வராங்க உங்ககிட்ட யூஷுவல்? மெயின்லி நெக் பெயின்ஸ் தான். ஸோ ரைட் நோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி நிறையா, ஸோ சிட்டிங்னால நெக் பெயின், பேக் பெயின், அப்பர் பேக் பெயின் அண்ட்
ஆர்ம் பெயின் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறையா பார்க்குறோம். ஓகே, ஸோ இது நீங்கள் ஒரு 5 to 6 செஷன்ஸில் க்யூர் பண்ணி. எஸ் டிபெண்டிங் ஆன் தான் ஈச் பேஷண்ட். சம் பீப்புள் கெட் பெட்டர் இன் 1 or 2 செஷன்ஸ், சம் பீப்புள் கொஞ்சம் டைம் ஆகும். பட் அதுக்கப்புறமும் அவங்க அந்த வீட்டில் அந்த எக்ஸசைஸோ இல்லை அந்த போஸ்டர் கரெக்ஷனோ. ஆமாம் எக்ஸசைஸு வி கிவ் தம். அது வந்து கொஞ்சம் ஒரு 4 to 6 weeks தே கேன் கண்டினியூ. அது வீட்டிலே பண்ணிக்கலாம், சிம்பிள் எக்ஸசைசஸ். பட் பாஸ்டர் இஸ் லைஃப் டைம். ஸோ தே ஹாவ் டு மேக் ஷுர் உட்காரும்போது நேராக உட்காரணும், ஸ்லோச் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பாடி ஸ்பைனே அப்படி தான் டிசைன்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த கர்வச்சர் நான் சொன்னேன்ல, ஸோ அந்த கர்வச்சரை மெயின்டைன் பண்ணி நேராக உட்கார்றது தான் நியூட்ரல் பாஸ்டர். அதை விட்டுட்டு இப்படி பண்ணோம்னா தென் ஸ்லோலி இட் வில் ஸ்டார்ட் டு கிவ் யூ ட்ரபிள். தேங்க்யூ சுரேஷ். ஆக்சுவலி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது, ரொம்ப புதுசாக இருக்குது. சென்னையில் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இது ரொம்ப புதுசாக இருக்குது, நிறைய பேர் ரீச் ஆகும் அப்படின்னும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். இது போல பல செய்தி தொகுப்பினை பார்க்க News7 Tamil Prime யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.